வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி ரவா பாயசம் பண்ண போகிறோம். இந்த பாயசம் வந்து டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சாதாரணமாக வீட்டில் பண்ணுற மற்ற பாயசங்களோட இதை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக வேகமாக செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பாயசம் இது. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டு சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் உருகுனதும் இதில் 15 போல முந்திரியை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரையும் மிதமான தீயில வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இந்த முந்திரியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற நெய்யில் 1/4 கப் ரவையை சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த ரவையை நல்லா வறுத்துக்கங்க. ரவை வறுபட்டு நல்ல ஒரு வாசனை வர வரையும் வறுத்துக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாம வறுத்து ரவையோட கலரும் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். அடுத்து இது கூட நம்ம 1/4 கப் ரவை எடுத்தோம். 1/2 கப் தண்ணியை வந்து இதுல சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சு கைவிடாம கிண்டி கொடுத்துட்டே இருப்போம். இந்த ரவை வந்து நம்ம சேர்த்திருக்க தண்ணியில வெந்து நல்லா திக்காய் வரட்டும். ரவை நம்ம சேர்த்து தண்ணி எல்லாம் இழுத்து வெந்து நல்லா கெட்டியாகி வந்திருக்கு பாருங்க. காய்ச்சி ஆற வச்சா தண்ணி சேர்க்காத திக்கான பால் வந்து 1/2 லிட்டர் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம கிண்டி கொடுக்கணும். கொஞ்சம் சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிண்டினோம்னா கட்டிப்படாம இருக்கும். ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் கூட்டிக்கங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் பால் சேர்க்கிறேன். நல்லா கட்டி இல்லாம கலந்தாச்சு. ஸ்டவ் லோ மீடியம் ஃப்ளேம்ல இருக்கு. மீதி இருக்கிற எல்லா பாலையும் சேர்த்தாச்சு. இந்த பால் வந்து நல்லா சூடாகி வரட்டும். பால் சூடாகி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல இதுல கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு கிண்டி கொடுத்துட்டே இருங்க. இந்த பாலோட சேர்ந்து ரவை 2 நிமிஷத்துக்கு வெந்துட்டு இருக்கட்டும். இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. இதுல வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/4 கப் ரவைக்கு 1க்கு 2 பங்கு 1/2 கப் சர்க்கரை சேர்க்கிறேன். சேர்த்த சர்க்கரை நல்லா கரைஞ்சு வரட்டும். இப்ப சேர்த்த சர்க்கரை கரைஞ்சிருச்சு. எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். நிறைய பால் சேர்த்து இந்த பாயசம் பண்றதுனால இந்த ரவா பாயசம் பாத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே சமயம் நம்ம ரொம்ப ஈஸியாவும் பண்ணிடலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், நம்ம நெய்ல வறுத்த முந்திரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாயசம் இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு. இது ஆறுனா இன்னும் கொஞ்சம் திக்காகும். டேஸ்டான ரவா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. அவல் பால் பாயசம் பண்ண போறோம். இந்த பாயசம் நல்லா கிரீமியா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு அதுல 2 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் உருகுனதும் அதுல 10-12 போல முந்திரியை சேர்த்து நல்ல பொன்னிறமா வர வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியை இந்த மாதிரி பொன்னிறமா வறுத்துட்டு அதை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற நெய்யோட 1/4 கப் திக்கான அவல் சேர்த்து
மிதமான தீயில வச்சு இந்த அவலை நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கங்க. இந்த அவல் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். நான் இந்த பாயசத்துக்கு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். இதுக்கு பதில் சிவப்பு அவல் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, அதுவும் நல்லா இருக்கும். இப்ப அவல் பாத்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வாசனை வந்துருச்சு. இதையும் எடுத்து தனியா வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பேன்ல 600 ml பால் சேர்க்க போறோம். இது வந்து 250 ml. இன்னொரு 250 ml பால் சேர்த்திருக்கேன். 100 ml மொத்தம் வந்து 600 ml தண்ணி சேர்க்காத திக்கான பால் சேர்த்துக்கங்க. இப்ப இந்த பால் வந்து நல்லா சூடாகி கொதிச்சு வரட்டும். இப்ப பாத்தீங்கன்னா பால் வந்து நல்லா சூடாகி பொங்கி வருது. இந்த ஸ்டேஜ்ல இதுல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்து இந்த பவுல்ல உள்ள குங்குமப்பூவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது இருக்கட்டும். இப்ப இந்த பாலோட நம்ம நெய்ல வறுத்த அவலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சு மூடி வச்சிருங்க. லைட்டா திறந்திருக்கட்டும். இந்த அவல் வந்து நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். இடையில அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து நல்லா கிண்டி விட்டுக்கங்க. நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காத பால்ல இந்த அவலை வேக விடுறதுனால இந்த பாயாசம் பாத்தீங்கன்னா நல்லா கிரீமியா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அவல் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இன்னுமே நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். மூடிய ஃபுல்லா மூடிடாம கொஞ்சமா இந்த மாதிரி கேப் விட்டு மூடணும்னா நமக்கு பால் வெளியில பொங்கி வராம இருக்கும். இப்ப அவல் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். அவல் பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டா வேக வைக்கணும். எனக்கு இந்த அவல் வேகிறதுக்கு 12 நிமிஷம் ஆச்சு. இதுல 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த கப்ல தான் நம்ம அவல் எடுத்தோம். எந்த கப்ல நீங்க அவல் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க. இன்னொன்னு அவல் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் சர்க்கரை சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேகட்டும். சர்க்கரையோட சேர்ந்து அவல் நல்லா வெந்துருச்சு. இது கூட பால்ல கலந்து வச்ச குங்குமப்பூவை சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி குங்குமப்பூ சேர்த்தோம்னா அந்த பிளேவரோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்து இதுல 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் நம்ம நெய்ல வறுத்த முந்திரியையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஈஸியா பண்ணக்கூடிய கிரீமியான அவல் பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஜவ்வரிசியோட சேமியா பாசிப்பருப்பு சேர்த்து அருமையான சுவையில ஒரு பாயசம் பண்ண போறோம். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாயசத்துக்கு பாசிப்பருப்பு 1/4 கப், சேமியா 1/4 கப், ஜவ்வரிசி 1/4 கப், மூணுமே ஒரே அளவு எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஜவ்வரிசியை இந்த பவுல்ல சேர்த்துட்டு இதுல தண்ணி சேர்த்து நல்ல இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கங்க. அப்படி வாஷ் பண்ணோம்னா ஜவ்வரிசியில் உள்ள மாவுத்தன்மை எல்லாம் போயிடும். இங்க பாருங்க வெள்ளையா இருக்குல்ல, இந்த மாவுத்தன்மை எல்லாம் நல்லா போயிடும். அதனால 2 தடவை வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த தண்ணியை வடிச்சிடணும். வாஷ் பண்ணியாச்சு. இதுல தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஸ்டவ்ல ஒரு குக்கர் போட்டு சூடு பண்ணிருக்கேன். எடுத்து வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு வறுத்துக்கங்க. பருப்பு வந்து சூடேறி வாசனை வரணும். ஆனா பருப்போட கலர் வந்து மாறிடக்கூடாது. இந்த மாதிரி பக்கத்திலேயே இருந்து கைவிடாம வறுத்துக்கங்க. பருப்பு சூடேறி வாசனை வந்துருச்சு. பருப்போட கலர் கொஞ்சம் கூட மாறல. இப்ப இந்த பருப்பை கழுவிட்டு வந்துடலாம். இப்ப இதுல 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு எடுத்த கப்ல 4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க.
மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 4 விசில் வேக வச்சுக்கோங்க. 4 விசில் வந்துச்சு. பாசிப்பருப்புலாம் நல்லா மசிய வெந்துருச்சு. இதை நல்லா இந்த மாதிரி மசிச்சுட்டு இறக்கி வச்சிடலாம். அடுத்து ஒரு பேன் போட்டு சூடு பண்ணியிருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்ச சேமியாவை சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கங்க. மிதமான தீயில வச்சு இந்த சேமியாவை ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். சேமியாவோட கலர் மாறிடாம வறுத்துக்கணும். இந்த மாதிரி சேமியாவை நெய்யிலேயே நம்ம வறுத்துட்டு பாயசம் பண்ணும்போது அந்த பாயசம் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். மிதமான தீயில வச்சு 2 நிமிஷம் வறுத்தாச்சு. நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. இது கூட நம்ம அரை மணி நேரமா ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். கூடவே 2 கப் தண்ணி சேர்த்துக்கங்க. இந்த சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். ரெண்டுமே வெந்து வர்றதுக்கு 8ல இருந்து 10 நிமிஷம் ஆகும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக விடுங்க. வெந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அடிக்கடி கிண்டி கொடுத்துட்டே இருங்க. இப்ப வெள்ளக்கரைசல் ரெடி பண்றதுக்கு நம்ம எந்த கப்ல பாசிப்பருப்பு ஜவ்வரிசி எல்லாம் அளந்தோமோ அதே கப்லயே நம்ம வெள்ளத்தை அளந்து சேர்த்துக்கலாம். அதே கப்லயே நம்ம வந்து 5 கப் அளவுக்கு பொடித்த வெள்ளத்தை இதுல சேர்த்துக்கலாம். நான் வந்து கப்ல அளக்குறேன். நீங்க உங்கள்ட்ட டம்ளர் இருந்தாலும் அதே அளவுக்கு நீங்க அளந்துக்கங்க எல்லாத்தையும். இந்த இனிப்பு கரெக்டா இருக்கும். நீங்க தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்ப இந்த வெள்ளம்லாம் முங்குற அளவுக்கு இந்த மாதிரி லைட்டா தண்ணி சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை நல்லா கரைய விட்டுறலாம். 10 நிமிஷம் ஆச்சு. சேமியா ஜவ்வரிசி ரெண்டுமே நல்லா கரெக்டா வெந்துருச்சு. அடுத்து இதோட வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இது கூட இன்னொரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்க்கிறேன். பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. வெள்ளக்கரைசலை வடிகட்டி சேர்த்துடலாம். வெள்ளக்கரைசல் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு தடவை எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி கலந்து கொடுத்துடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த வெள்ளக்கரைசலோட சேர்ந்து எல்லாம் நல்லா ஒன்னா வெந்துட்டு இருக்கட்டும். இதுக்கு நம்ம வந்து முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துடலாம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். இந்த பாயசத்துல பாலோ தேங்காய் பாலோ நம்ம எதுவும் சேர்க்காதனால நெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க. இப்போ நெய் உருக்கிடுச்சு. இதுல 10-15 போல முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்த இந்த முந்திரியெல்லாம் லைட்டா அதனுடைய கலர் மாதிரி வறுபடட்டும். இப்ப நம்ம சேர்த்த முந்திரியோட கலர் லைட்டா மாறிடுச்சு. இதுல 10-15 போல உலர்ந்த திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கலாம். நம்ம இந்த பாயசத்துக்கு பாலோ தேங்காய் பாலோ எதுவுமே சேர்க்கல. நெய் வந்து அதிகமா சேர்த்து முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் வறுத்து சேர்க்க போறோம். நெய் மணத்தோட இந்த பாயசம் டேஸ்ட் நல்லா இருக்கும். முந்திரி திராட்சை ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை இந்த பாயசத்துல சேர்த்துடலாம். அடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்க்கிறேன். ஏலக்காய் பவுடரும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க. நல்லா வாசனையா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வாசனையா பாசிப்பருப்பு ஜவ்வரிசி சேமியா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. கேரட் பாயசம் பண்ண போறோம். டிஃபரெண்டான டேஸ்ட்ல ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு சூடு பண்ணியிருக்கேன். அதுல 1/4 கப் அளவுக்கு நைலான் ஜவ்வரிசியை சேர்த்து இந்த ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கலாம். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த எல்லா ஜவ்வரிசியுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஜவ்வரிசியை நம்ம ஃபர்ஸ்ட் வறுத்துட்டு அதுக்கப்புறமா வேக வைக்கும் போது ஜவ்வரிசி வேகமாவே வெந்துடும். இப்ப இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் உருகட்டும். நெய் உருகினதும் அதுல 15 போல முந்திரியை சேர்த்து நல்ல பொன்னிறமா வர வரையும் வறுத்துக்கலாம்.
முந்திரி பொன்னிறமா வறுபட்டுருச்சு. இதையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற நெய்யோட 1/4 கப் சேமியாவை சேர்த்து நிதானமான தீயில வச்சு லைட்டா சேமியாவோட கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வறுத்துக்கலாம். நெய்லேயே வறுபட்டு சேமியாவோட கலர் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. இதையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். 1/4 கப் ஜவ்வரிசியும் 1/4 கப் சேமியாவும் வறுத்து வச்சிருக்கோம். மொத்தம் 1/2 கப்பு. அதுக்கு 2 கப் தண்ணியை இதுல சேர்க்கிறேன். 1க்கு 4 பங்கு கணக்கு. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. வறுத்த ஜவ்வரிசியை இதுல சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்ல வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஜவ்வரிசி வேகட்டும். மூடி போட்டுடலாம். ஜவ்வரிசி வெந்துட்டு இருக்கட்டும். ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். இதை தோல் சீவிக்கலாம். தோல் சீவிட்டு வாஷ் பண்ணியாச்சு. இதை இப்ப சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கலாம். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. ஜவ்வரிசி எல்லாம் நல்லா வெந்திருக்கு. அடுத்து இதுல நம்ம வறுத்து வச்ச சேமியாவை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ் சிம்லயே இருக்கட்டும். இன்னொரு 5 நிமிஷத்துக்கு சேமியா வேகட்டும். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. சேமியாவும் வெந்துருச்சு. இதுல நம்ம அரைச்ச அந்த கேரட் விழுத சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் சர்க்கரை சேர்க்கிறேன். 1/4 கப் ஜவ்வரிசி 1/4 கப் சேமியா 1/2 கப்புக்கு 1/2 கப் சர்க்கரை சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுடைய சுவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்ப எல்லாம் நல்லா ஒண்ணு சேர்ந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். 5 நிமிஷம் ஆச்சு. அடுத்து இது கூட நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்காத காய்ச்சி ஆற வச்ச திக்கான பால் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இந்த பால் கொதிச்சு வரட்டும். இப்ப பால் நல்லா கொதிக்குது. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல கொஞ்சமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல நெய் சேர்க்கிறேன். நெய் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்ல வச்சிருங்க. இது அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். மூடியெல்லாம் எதுவும் போட வேண்டாம். ஓப்பன்லயே இருக்கட்டும். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. பாயாசம் இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு. இதுல நம்ம வறுத்த முந்திரியை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மூடி போடுங்க. மூடி வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. பாயாசம் இன்னுமே நல்லா திக்காய் வந்திருக்கு. சுவையான கேரட் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இதுவரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.